ஹலோ, த வாய்ஸ் ஆஃப் எசட் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். எல்லாம் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக பலனோட இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஏசாயா 46 அதிகாரம் 3-4 வசனங்களை நம்ம வாசிப்போம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர்வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். இந்த வேளையில் அநேகர் நம்மள நிறைய பேர் நமக்கு ஒரு சப்போர்ட் இல்லை, நமக்கு ஒரு 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 பேக்ரவுண்ட் இல்லை, நமக்கு பின் நிற்க நம்மளை தூக்கி பிடிக்க ஒருத்தர் இல்லை. அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, இவங்களுக்கு அவங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, இவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இவங்களுக்கு அவங்க குடும்பமே அவங்க பின்னாடி நிற்குது, அவங்க பின்னாடி பேங்க்கே இருக்குது, அவங்க பின்னாடி பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க, அவங்க பின்னாடி கவர்மெண்ட்டே இருக்குது. ஆனால் நமக்கு யார், நம்ம 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 என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நமக்குன்னு யாரோ இல்லைன்ற ஒரு நிலைமையில் நீங்கள் இருப்பீங்கன்னா, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 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 யூட்டான ஒரு மனம் திரும்புதலை நான் உங்களுக்கு இங்கே நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கும் யாரும் இல்லை, நான் தனிமையில் இருக்கிறேன், இல்லை எனக்கு சப்போர்ட்டுக்குன்னு ஒரு ஆள் கூட இல்லை, நான் எல்லாமே பிளாங்காக இருக்கிறேன் அப்படின்ற நிலமையில் நம்ம நிறையா நேரம் யோசித்து உடஞ்சி நொந்து எல்லாவற்றையும் வெறுத்து போன நிலைமையில் நம்ம அநேக வாழ்க்கையில் கடந்து கொண்டிருக்கிறோம். நம்ம நிறைய நேரத்தில் யோசிக்கிறது எல்லாமே நம்மளுடைய நெகட்டிவ்ஸை, நம்முடைய விழுதலை, நம்மளோட மறக்க முடியாத காயங்களை நம்ம யோசித்து யாருமே இந்த டைமில் நம்ம கூட நிற்கலைல்ல, இந்த டைமில் யாருமே நமக்கு இதை பேசலைல்ல, இந்த டைமில் யாருமே நம்ம கூட கைப்பிடிக்க நிற்கலைல்ல அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் நினச்சி துவண்டு போய் இதன் மூலமாக நம்ம கூட இருக்கிறவங்க மேலே நிறைய நேரத்தில் நம்ம வெறுப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். சரி, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் அவர் உங்களையும் என்னையும் தம்முடைய கரங்களிலே ஏந்தி கொண்டிருக்கிறார். எவ்வளோ ஒரு 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 ப்ரீஷியஸான, எவ்வளோ ஒரு கிஃப்டடான ஒரு 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 சந்ததியாக நாம் இருக்கிறோம்னு கொஞ்சம் யோசிங்க சார். அவ்வளோ பெரிய தெய்வம், அவ்வளோ அண்ட சராசரங்களை உருவாக்கின தெய்வம். ஆனால் சொல்கிறாரு, நீ பிறக்கிறன்னு எனக்கு தெரியும் போதே, உன் தாயின் கற்பத்தில் நீ உருவாகும் போதே, ஐ கேம் டவுன் ஃபார் யூ. நான் உனக்காக கீழே இறங்கி வந்தேன். உன் தாயின் கற்பத்தில் நான் உன்னை ஏந்தினேன், நான் உன்னை ஏந்தினேன். அடுத்து சொல்றாரு, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். நான் சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேருக்கு சொல்கிறது உண்டு, மேரேஜ் ஆகிடுச்சு, எனக்கு குழந்தை இல்லை, குடும்பம்லாம் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியலன்ற நிறைய சத்தத்தை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் நிறையா இறப்புகள், நிறையா பேர் டிப்ரெஷனில் போய் உட்கார்றது, அந்த மாதிரி நிறையா சூழ்நிலைகள் இருக்குது. நான் இப்போ சமீப காலமாக எல்லாருக்கிட்டையுமே பேசுகிறவங்க, அதை பற்றி பேசுகிறவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். என்னன்னா, அந்த கற்பத்தின் கனி கர்த்தரிடத்தில் இருந்து வருகிற ஒரு ஒரு கிஃப்ட், நமக்கு அது நமக்கு சுதந்திரமாக இருக்கிறது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வசனம் சொல்லுகிறது. ஸோ
ஆண்டவர் கொடுக்க நினைக்கிற கிஃப்டை எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலைகளும் தடை செய்ய முடியாது. எந்த பிசாசும் தடை செய்ய முடியாது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் அநேக வருடங்களாய், ஒரு சில வருடங்களாய் கல்யாணம் ஆகி இன்னும் குழந்தை இல்லாமல், இவங்க என்ன இப்படி பேசுகிறாங்க, அவங்க என்ன இப்படி பேசுகிறாங்க, எனக்கு அந்த அதுவே டிப்ரெஸ்டாக இருக்குது, எனக்கு அது என்னால் பொறுத்துக்கொள்ளவே முடியல, நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன்னு இருக்கீங்கன்னா, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு தருகிறதை எந்த மனுஷனும் தடை செய்ய முடியாது. எந்த சரீர பலவீனங்களும் தடை செய்ய முடியாது. எந்த சூழ்நிலைமையும் தடை செய்ய முடியாது. காரணம், உங்களுக்கு வருகிற கற்ப கனிகள் அது கர்த்தரால் வருகிற சுதந்திரமாக இருக்கிறது. ஏன்னா அங்கே கற்பம் உருவாகும் பொழுதே என் ஆண்டவர் அங்கே உங்களை சுமந்து ஏந்தி கொண்டிருக்கிறார். அவர் அந்த கற்பத்தை தாங்கி கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் அம்மா வயிற்றில் இருக்கும்போது நம்ம அம்மா கஷ்டப்பட்டு நம்மளை சுமந்தினார். நோ 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 ஆண்டவர் நம்மளை ஏந்தினார். நம்ம இதுவரைக்கும் கரையாமல் களையாமல் இருப்பதற்கான ஒரே ஒரு காரணம், ஆண்டவர் நம்மளை ஏந்தி வந்தது மாத்திரம்தான். அடுத்து சொல்றாரு, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நல்லா கவனிங்க. ஐ டிட், நான் செஞ்சேன், நான் நிறைய வாட்டி செஞ்சிருக்கிறேன், இனிமேலும் செய்வேன். சார், நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் சார், யார் என் கூட நிற்கிறாங்க, யார் என் கூட இல்லை, யார் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க, இல்லை யார் எனக்கு துணை நிற்பார்கள், இல்லை யார் எனக்காக பேசுவாங்க, இல்லை யார் என்னை பேக் போனாக பின்னாடி நின்று தாங்குவாங்க, நான் நம்பினவங்க இல்லையே, நான் யோசித்தவங்க இல்லையேன்னு சொல்லி நிறைய ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், God did. நான் மறுபடியும் ஆணித்தனமாக சொல்கிறேன், God did. ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஏந்தினார், நம்மளை தாங்கினார், இனிமேலும் நம்மை தாங்குவார். அவர் சொல்றார், முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். அதோட நிப்பாட்டில், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நீ தாயின் கற்பத்தில் உன்னுடைய சரீரம் தோன்றதுக்கு முன்னாடி நான் உன்னை எவ்வளோ ப்ரீஷியஸாக உன்னை என் கையில் வச்சு ஏந்தினனோ, உன்னை என் கையில் வச்சு தாங்கினனோ, அதே போல் உன்னுடைய முதிர் வயதிலும் நான் செய்வேன். அது மாத்திரம் இல்லை, உன்னுடைய நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். அப்போ எப்படி செஞ்சனோ, உங்கள் அம்மாவோட வயிற்றில் நான் உன்னை எப்படி தாங்கணுனோ, அதே போல் உன் நரை வயது வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன். நான் மாறாத தேவன். நம்ம நிறைய பேர் யோசிக்கிறோம், நம்மளுக்கு ஒரு பெரிய பேரியர் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம ஓகேவாக இருந்தால் ஆண்டவர் ஓகேவாக இருக்கிறாரு, நம்ம ஓகேவாக இல்லைன்னா ஆண்டவர் நம்மளை விட்டு விலகி போகிறாரு. நோ சார், அவர் எந்த சூழ்நிலைமையிலும் எந்த நிலைமையிலையும் நம்மளை மாறாதவர், நம்மளை விடாதவர். அவர் ஏந்தாமல் இருந்திருந்தாரே ஆனால், அவர் நம்மளை தாங்காமல் இருந்திருந்தாரே ஆனால், நம்ம இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க முடியாது. அவர் நம்மளை ஏந்தினார், அவர் நம்மளை தாங்கினார். எத்தனையோ மனுஷங்க இவனை கீழத்தள்ளணும் நினைக்கும் போது அவர் விடவே இல்லை சார். அவர் உங்களையும் என்னையும் அவருடைய கரத்தில் தாங்கி கொண்டே வைத்திருந்தார். சொல்றாரு, நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்பு வைப்பேன். அவர் உங்க மேலே என் மேலேயும் ஒரு 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 உரிமை எடுக்கிறாரு. நீ ஏன் என்னோட உரிமை சொத்து, நீ என்னோட ப்ரீஷியஸ், நீ ரொம்ப விலையேற பெற்றவன் எனக்கு. நான் உன்னை தாங்கினேன், நான் உன்னை ஏந்தினேன். உன்னுடைய முதிர் வயதில் செய்வேன், உன்னுடைய நரை வயதில் செய்வேன். சரி, உன்னோட குடும்பம் உன் கூட இல்லாமல் இருக்கலாம், உன்னோட சொந்தங்கள் உன்னோட கூட இல்லாமல் இருக்கலாம், நான் நிற்பேன்னு சொன்னவங்க உன் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ வில் பி தேர் வித் யூ. நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன். எந்த சூழ்நிலைமையாக இருந்தாலும் நான் உன் கூட இருப்பேன்னு மாத்திரம் சொல்லலை, நான் தான் ஏந்துவேன், நான் தான் சுமப்பேன், நான் தான் தப்பு வைப்பேன். நீங்கள் ஒருவேளை எந்த இக்கட்டுக்குள்ளே நீங்கள் மாட்டின நிலைமையில் இருந்தாலும் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், சார், என் ஆண்டவர் உங்களை தப்புவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். என் ஆண்டவர் உங்களை சுமக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். என் ஆண்டவர் உங்களை ஏந்தி தாங்கி பிடிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நோ மேட்டர் வாட்,
யார் உங்கள் கூட இருக்கிறாங்க, யார் உங்கள் கூட இல்லை, யார் உங்களுக்கு பேக் போனாக இருக்கிறாங்க. சார், ஒருத்தர் பின்னாடி அவருடைய கரம் உங்களை ஏந்தி கொண்டே இருக்கிறது. உங்களை ஒரு நாள் டவுன் பண்ணாமல் அது பின்னாடி இருந்து உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த புஷ் தான் நம்மளை இந்த நாள் வரைக்கும், இந்த லெவல் வரைக்கும் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. ஸோ டோன்ட் வரி, யாரும் இல்லைன்னுலாம் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை சிருஷ்டித்தவர், உங்களை உண்டாக்கினவர், உங்களை ஏந்தினவர், உங்களை தாங்கினவர், உங்களை தப்புவித்தவர். அவர் உங்களோட கூட இருக்கிறார். இனிமேலும் ஏந்துவார், இனிமேலும் சுமப்பார், இனிமேலும் தப்பு வைப்பார். அப்படியே கண்களை முடிஞ்சு வைப்போம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நான் மனசார ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகள் தனித்து விடப்பட்ட சூழ்நிலைமையில எனக்கு கை கொடுக்க யாரும் இல்லை என்று சொல்லி திகைத்து போயிருக்கிற சூழ்நிலையில் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் என் தேவனுடைய கரம், என் தேவனுடைய தொடுதல் இந்த வேளையில் தானே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஃபிசிக்கல் டச்சை பிள்ளைகள் ஃபீல் பண்ணும்படியாக ஆண்டவரே, என் தேவன் நீர் அவர்களோட கூட இருக்கிறீர் என்ற ஒரு தைரியத்தை, ஒரு நம்பிக்கையை பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் நான் விதைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். என் தேவன் என்னை ஏந்தினார், என் தேவன் என்னை சுமந்தார், என் தேவன் என்னை தப்புவித்தார் என்கிற விசுவாசம், அவர் இனிமேலும் என்னை சுமப்பார், இனிமேலும் என்னை தப்புவிப்பார், இனிமேலும் என்னை ஏந்துவார் என்கிற அந்த ஒரு விசுவாசத்தோட பிள்ளைகள் தொடர்ந்து முன்னேறி செல்ல எங்களுடைய கிருபையை அளிக்கும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். பிள்ளைகளை நாங்கள் மனசார ஆசீர்வதிக்கிறோம். வாழ்ந்திருக்கட்டும். தாங்குகிற தேவன் நீர் அவர்களோட கூட இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனை பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை ஏந்தி கொண்டு, தாங்கி கொண்டு, சுமந்து கொண்டு, தப்புவித்து கொண்டு இருக்கிறார். இனிமேலும் அதை செய்வார். Bless you.